அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்யும் வசியமை. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, வசியமைன்னு சொல்லிட்டுன்ட்டு. அந்த மையை எப்படி செய்கிறாங்க, எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இன்னொன்று, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோவும் தினமும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. இதுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர ஓரையில் தான் பண்ணணும். இப்போ நாளைக்கு சுக்கிர ஓரை வருது அப்படின்னாக்கா, வாரத்துக்கு ஒரு முறை சுக்கிர ஓரை வரும். அந்த சுக்கிர ஓரைக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் போய்ட்டு அந்த சென்னாய் உருவி வேர் தான் இதுக்கு முக்கியமானது. அந்த சென்னாய் உருவி இருக்கிற செடியை சுற்றி பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றி பண்ணி ஒரு காப்பை ஒன்று கட்டிட்டு வந்துடுங்க. ஏங்க எங்களுக்கு எப்போ சுக்கிரம் ஓரை வருதுன்னு தெரியலைங்க அப்படின்னாக்கா, பௌர்ணமி நாளில் பண்ணலாம். பௌர்ணமி நாளில், அதாவது நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னாக்கா, இன்றைக்கி போய்ட்டு சென்னாய் உருவிக்கு காப்பு கட்டிட்டு சுற்றி பண்ணிவிட்டு வந்துடுங்க. சுற்றி பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, பௌர்ணமி அன்றைக்கி போயிட்டு ஆணி வேர் அறாமல் இரும்புலலாம் போய் வெட்டக்கூடாது. ஆணி வேர் அறாமல் இந்த தண்ணி ஊற்றி அந்த வேரை நோண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு சுத்தமான அம்மியில் அரகஜா, சென்னாய் உருவி வேர், புனுகு, கோரோசனை, ஜவ்வாது இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைங்க. அரைச்சி, அதாவது இந்த வீடியோ தொகுப்பில் லாஸ்ட்டில் நான் மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லினே அரைக்கணும். சரிங்களா? அந்த மந்திரத்தை சொல்லினே அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு பவுட்ரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கொஞ்சமாக பன்னீர் விட்டுக்கலாம். புரியுதுங்களா? சுத்தமான பன்னீர் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நெய் விட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கருப்பாக ஒரு மை மாதிரி வரும். இது அரைக்கிற வரைக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லணுமா சாமி அப்படின்னாக்கா, சத்தியமாக மந்திரம் சொல்லணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லினே அரைச்சாக்கா தான் அந்த மைக்கு உயிர் கூடும். சரிங்களா? இப்போ இந்த மைக்கு உயிர் கூடினவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எப்போத்துலேருந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, மை ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்ட பின்னாடி ஒரு சின்ன செப்பு டப்பிலையோ அப்படி இல்லைனாக்கா ஒரு சில்வர் டப்பாவிலையோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த மையை சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்சுக்கின்னு அதே மந்திரத்தை நீங்கள் அரைக்கும் போது சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம், அதே மந்திரத்தை திரும்பியும் நீங்கள் 1008 தடவை சொல்லணும். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மந்திரம். நான் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். ஓம் நம விஜயலினி மாலினி சர்வலோக வசம்கலி சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் அரைக்கும் போதும் ஃபுல்லாக சொல்லினே இருக்கணும். அரைச்சி முடிச்சிட்டு பின்னாடியும் 1008 முறை சொல்லணும். நீங்கள் அரைக்கிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகிடும். சரிங்களா? அது ஆகிட்ட பின்னாடி இந்த மந்திரத்தை 1008 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் காலையில் யாரையாச்சும் வசியம் பண்ணுறதுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, காலையிலேயும் நெத்திலையும் வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லைங்க என்னால் அவங்களுக்கு தொட்டு தடவவே முடியும் அப்படின்னாக்கா, தொட்டும் தடவிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒருத்தருக்கு தடவுறீங்க அப்படின்னாக்கா, இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். சரிங்களா? ஒரு நாளும் 3 நாளுக்கு அதாவது இன்றைக்கி நீங்கள் தொடறீங்க அப்படின்னாக்கா 3 டைம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தடவிட்டிங்கனாக்கா போதும். இந்த மந்திரம் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க, உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க. இப்படி தாங்க ஒரிஜினல் வசியமை இயற்கை முறையில் செய்கிறது. சரிங்களா? இதை தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. மேலும் இது போன்ற மாந்திரிக சேவை தேவைப்பட்டாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.